கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகியிருக்கலாம். சிலர் மறந்து போயிருப்பர். வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசிர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்கச் செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை, நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். நிர்வாணியாய் தள்ளப்பட்டான். பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும் என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே,
கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.